ஜெயண்ட் வீல்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி கத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல நண்பர்களே. பொண்ணு மாதிரின்னு சொன்னது என்னோட வாய்ஸ. உடனே சம்பத்துக்கிட்டு வந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு another beautiful vlog. 325 நாள் vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 47. திருச்சியில் இன்னைக்கு 2வது நாள் நண்பர்களே. நாளைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறேன். அதனால நம்ம தம்பிக்கு கால் அடிச்சிட்டேன். கூந்தல் அழக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் மீரா ஷாம்பு தம்பி ரூமுக்கு வந்து உட்காந்துட்டான். இங்க சொல்ல முடியாத பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி டயர்டாயே பசி வந்துருச்சு நண்பர்களே. அதனால கிளம்பி சாப்பிடலான்னு வெளியில வந்தோம். சேட்டாவோட இந்த கடை திருச்சி லோக்கல்லே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். அங்க சேட்டா கிட்ட அரசியல் பத்தி பேசிக்கிட்டே ஒரு புடி பிடிச்சோம் நண்பர்களே. பிரெட் ஆம்லெட்டும் ரெட் பனானா ஸ்மூதியும் ஹைலி ரெக்கமெண்டட். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு திருச்சி விட்டு கிளம்புறதுனால எனக்கு பஸ் புக் பண்ண வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால உட்ரா வண்டிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குன்னு கிளம்பி போயிட்டோம் நண்பர்களே. லாரி 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 என்னடா நடு ரோட்ல வந்துட்டு இருக்கான். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கே இவ்வளவு தடைகள் வருதுன்னா குலுங்குற குலுக்கெல்லாம் பார்த்தா குடிச்ச ஜூஸ் எல்லாம் வெளில வந்துரு போலயே. லைஃப்ல முன்னாடி போறதுக்கு எவ்வளவு தடைகள் வரும், அந்த அளவுக்கு தடைகள் இருந்துச்சுங்க. அங்க போய் இந்த பைய பண்ண அளப்பற கொஞ்ச நஞ்சம் இல்ல நண்பர்களே. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கின கையோடையே போனை பைக் மேலேயே வச்சுட்டு வந்துட்டான். நல்ல வேலை அதை யாரும் கவனிக்கல. இல்ல தாண்டி டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க பஸ் ஸ்டாண்ட சுத்தி பார்க்கலாம்னு கூப்பிடுறாங்க. பட் அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாடா சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பி போயிட்டோங்க. ஒரு 70% ஸ்கேன் பண்ணி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சாரி சார், தி பஸ் ஸ்டாண்ட் இஸ் ரன் பை a private organization, இங்கெல்லாம் வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது சார்னு சொல்லிட்டாரு. அதனால சரின்னு கிளம்பி வந்துட்டோம் நண்பர்களே. எதுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷனால ரன் ஆகுதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எனக்கும் அதே கேள்வி இருக்கு, ஆனா எனக்கு பதில் தெரியாது. நேத்தைய வீடியோல தான் இந்த பொருட்காட்சியை பத்தி சொல்லியிருப்பேன். அதோட போஸ்டரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஒரு ஆட்டோட பேக் சைட்ல பார்த்தோம். அதனால அங்க போலான்னு கிளம்பிட்டோம் நண்பர்களே. எப்படி போறான் பாரு நாய். வீடியோட ஆரம்பத்திலே கிளிக் பைட் பண்ணி ஏமாத்திட்டேன்னு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. டைம் பத்தல, அதனால அந்த vlog நாளைக்கு போறேன். இத்தோட இன்னைய vlog முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் யாஷ். டாடா, இரு வணக்கங்கள்.